அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற இந்த தொடரிலே கடந்த 28 நாட்களாக சமாதி வழிபாட்டையும் தரீகாக்களையும் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள், அவங்க வாதங்கள் எப்படியெல்லாம் தவறாக அமைந்திருக்கின்றன என்பதையெல்லாம் நம்ம பார்த்து வந்தோம். எவ்வளவுதான் ஆதாரங்களை எடுத்து வைத்தாலும், எவ்வளவுதான் சான்றுகளை எடுத்து வைத்தாலும் மனித உள்ளங்களில் ஒரு பலவீனம் இருக்கிறது. என்ன பலவீனம் என்று சொன்னால், நாம் இந்த தர்கா வழிபாட்டை விட்டு விலகிவிட்டால், அதிலிருந்து ஒதுங்கி கொண்டு விட்டால், அதற்காக நம்ம ஏற்கனவே செய்திருந்த நேர்ச்சைகளை இப்போ நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் அவங்களுடைய கோப பார்வைக்கு நம்ம ஆளாகிடுவோம், அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும் என்ற மாதிரியான ஒரு அச்சம் இவ்வளவு ஆதாரங்களுக்கு பிறகும் நமக்கு இருக்குமையானால் நம்ம உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை என்று தான் அர்த்தம். அவர்களுக்கு எந்த விதமான அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கப்படலை என்று சொல்லும் பொழுது, இந்த அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இந்த காரியத்தினால நிரந்தரமான நரகம் கிடைக்கும் என்ற அளவுக்கு அது கடுமையான குற்றமாக மார்க்கத்தில் சொல்லி இருக்கும் பொழுது, அதை பற்றி ஒரு கடுகளவு கூட ஒரு மூமினுக்கு அச்சம் வரக்கூடாது. எப்படி சிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆற்றலும் இல்லை, ஒரு சக்தியும் இல்லை என்று நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் இதை பற்றி நம்ம நினைக்க வேண்டும். ஏன்னா 2 விதமான வழிபாட்டையும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சந்திச்சாங்க. யூதர்கள் சமாதியை வழிபட்டாங்க, இந்த பக்கம் மக்காவில் இருக்கிறவங்க சிலையாக வழிபட்டார்கள். 2ஐயும் சேர்த்து ஒழிப்பதற்குத்தான் இஸ்லாம் வந்திருக்கிறது. 2ஐயும் சமமாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. அது பெரியவர்கள் மகா நபிமாருடைய சிலையும் ஒன்று தான், அவங்களுடைய கபரும் ஒன்று தான், வழிபாட்டுக்கு உரியது கிடையாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இருந்தாலும் இந்த அச்சங்கள் வருவதை பற்றி அல்லாஹ்வே என்ன செய்கிறான்னா, திருமறை குர்ஆனில் அழகாக நமக்கு சில போதனைகளை சொல்கிறான். 39வது அத்தியாயத்தில் 36வது வசனம், அலைசல்லாஹு பிகாஃபின் அபுதா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அல்லாஹ் எப்படி கேட்குறான்? அல்லாஹ் உனக்கு போதுமா போதாதா? ஒய் ஹவ்வீஃபு உனக்க பில்லதீன மின்தூனிகி, அவன் அல்லாதவர்களை சொல்லி உம்மை மிரட்டுகிறார்கள், உம்மை பயங்காட்டுகிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லி உன்னை பயங்காட்டுகிறார்கள். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அல்லாஹ் எப்படி கேட்குறான்னா, ஏப்பா உனக்கு அல்லான்னு ஒருத்தன் போதாதா? இந்த அண்ட சராசரங்களை எல்லாத்தையும் என் கையில் வச்சு நிர்வாகம் பண்ணுறதுல நான் என்ன பலவீனனா? எனக்கு முடியாதா? எதுக்கு வேற ஒரு ஆள்கிட்ட நீ போகிற? எனக்கு என்னமோ ஏலாத மாதிரியும் அது இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்குற மாதிரி எதுக்கு போகிறேங்கிற சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒய் ஹவ்வீஃபு உனக்க பில்லதீன மின்தூனிகி, அவன் அல்லாதவர்களை சொல்லி உன்னை மிரட்டுகிறார்கள், உனக்கு பயங்காட்டுகிறார்கள். ஆனால் அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் அல்லாஹ் போதும்னு நினைங்க. அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு நம்ம இதெல்லாம் விட்டு எறிஞ்சோம்னா நம்ம யார் என்ன கேடு செஞ்சிட முடியும்? நம்ம அல்லாஹ்வை நம்பியில் இதெல்லாம் வேணாண்டு நம்ம புறக்கணிக்கிறோம் என்று நம்ம நம்பி விட்டோமே. ஆனால் எல்லா விதமான இதுவரைக்கும் நம்ம என்னென்னலாம் மக்களை ஏமாற்றுவதற்கு சொன்னாங்களோ அத்தனை தீய சக்திகளை பார்த்து நமக்கு அச்சம் வராது. அல்லாஹ் நமக்கு போதும். ஒமை யுதுலில்லாஹு ஃபமாலஹு மின் ஹாத், இதுக்கு மேலேயும் அல்லாஹ் ஒருத்தனை வழிகெடுத்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை. இவ்வளவு தெளிவாக சொல்லியாச்சு. அவங்களுக்கு இதுக்கு பயப்படுறேன், நான் இருக்கேன் உனக்காக வேண்டி, நான் ஒரு ஆள் உனக்கு போதுமே என்று சொன்ன பிறகு நீங்கள் அப்படி இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் வழிகெடுக்க நாடிட்டான்னு அர்த்தம். உங்களை நேர் வழியில் யாரும் சேர்க்க இயலாது என்று அல்லாஹ் நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறான். அதே மாதிரி நபிமார்களுடைய வரலாறுல அவங்க போய் இந்த சத்தியத்தை சொல்கிறாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் அவங்களுடைய எதிரிகள் என்ன செஞ்சாங்கன்னா இப்படி தான் பயங்காட்டினாங்க. நீ எங்களுடைய தெய்வங்கள்லாம் பொய்யுங்கிறியா? அவங்களாம் உன்னை விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? அவங்க என்ன செய்கிறாங்க உனக்கு ஏற்படும் பாரு, இப்படிங்கிற மாதிரி தான் நபிமார்களை மிரட்டினாங்க. நபிமார்கள் போய் ஏகத்துவத்தை கொள்கையை சொல்லும் பொழுதெல்லாம் இவர்களாக உருவாக்கி கொண்ட கற்பனையான தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அந்த தெய்வங்கள் வழியாக உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், எங்கள் தெய்வங்கள் உங்களை பார்த்துட்டு சும்மா இருக்காது, உங்களுக்கு பயங்கரமான பின்விளைவு ஏற்படும் என்றெல்லாம் நபிமார்களை மிரட்டினார்கள். அப்படி மிரட்டக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணாங்க, அதை எப்படி எதிர்கொண்டாங்க என்பதை திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது.
ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 6வது அத்தியாயத்தில் 80-81 வசனங்களில் அல்லாஹ் இது போன்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறான். அது என்ன சம்பவம் என்று கேட்டால், வஹாஜஹு கௌமுஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மக்கள்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து இதான் கடவுள் அப்படி சொல்லி கடைசியில் படைச்ச இறைவனை தான் நான் வணங்க வேண்டும் சொல்லி முடித்தாங்களா? அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய சமுதாயத்தவர்கள்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து அல்லாஹ் விஷயமாக தர்க்கம் செய்தார். என்னப்பா அல்லாஹ் எங்கே இருக்கான் அல்லாஹ்? அந்த மாதிரி செஞ்சாங்க. அல்லாஹ்வை பற்றி அவர்கள் விதண்டாவாதம் புரிந்தார்கள். கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொன்னாங்க, அத்து ஹாஜூனி ஃபில்லா, அல்லாஹ் விஷயமாக என்கிட்ட நீங்கள் விதண்டாவாதம் பண்ணுறீங்களா? ஓ கது ஹதானி, அவன் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கும் பொழுது அல்லாஹ் விஷயமாக வந்து நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் வந்து என்னை மிரட்டி பார்க்குறீங்களா? வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி, நீங்கள் எதை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குறீர்களோ அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். உன் தெய்வங்கள்லாம் கூட்டிகிட்டு வா, என்ன வேண்டாலும் என்னை செய்ய சொல்லி பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி, அவனுக்கு எதை நீங்கள் இணை கற்பிக்கிறீர்களோ அதற்கு நான் அஞ்ச போவது கிடையாது. இல்லா ஐயஷா ரப்பி செய்யா, என் இறைவன் எதையாவது நாடி இருந்தாலே தவிர வேற ஒன்றும் ஏற்படாது. நம்ம சில நேரத்தில் குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. ஒரு குருவி போய் பனைமரம் இருக்குல்ல, பனைமரம், அதில் பழம் இருக்கும்ல, நம்ம மண்டையை விட பெருசாக இருக்கும், அதில் போய் ஒரு குருவி உட்காருது. உட்கார்ந்தாலும் அது பழுத்து விழுகிற ஒரு கண்டிஷனில் இருந்துச்சா அந்த பழம் கீழே விழுந்துடும். அப்போ இந்த குருவி என்ன நினச்சிக்கிறேன், நமக்கு எவ்வளோ சக்தி இருக்கிறது, இந்த பழத்தையே உருட்டி தள்ளிட்டோமே அப்படின்னு அந்த குருவி நினைக்கும். ஆனால் அந்த குருவியை தள்ளிச்சு, அது அந்த குருவி அதில் உட்காராட்டாலும் அது விழுகிற லெவலில் இருந்தது. பழுத்து போய் பிடிமானம்லாம் அற்று போய் இப்போவா அப்போ வாண்டுக்கிட்டு இருந்த ஒரு பழத்தில் கொண்டு அதை அந்த சின்ன சிட்டுக்குருவி போய் பனம்பழத்தில் அப்படி காலை வச்சுச்சா கீழே விழுந்துடும். அந்த மாதிரி என்ன செய்யலாம், சில நேரங்களில் நம்ம இதெல்லாம் எதிர்க்கிறோம்ல, இது தராயில் அது இல்லைங்கிறோம். நான் இந்த பயான் பண்ணிட்டு காரில் போயிட்டுருப்பேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும், ஏதோ எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, அவ்வளோ அந்த விளையாட்டுலங்க நடக்காதவங்களா? அப்படி வந்தாலும் இதனால கிடையாது. அப்படி ஏதாவது வந்தாலும் அல்லாஹ் வந்து எனக்கு அப்படி நாடி இருக்கிறான்னு அதை எடுத்துக்கொள்வோமே தவிர, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இல்லா ஐயஷா ரப்பி செய்யா, அல்லாஹ் எதையாவது நாடி இருந்தாலே தவிர இவங்களால ஒன்றும் ஆகாது, எனக்கு ஆகலாம். அல்லாஹ் அப்படி நாடி இருந்தான்னு சொன்னால் அப்படி ஆகிவிடும். அது வந்து இவங்களை விமர்சித்ததுனாலயா, இவங்களை வணங்கக்கூடாதுன்னு சொன்னதுனாலயா, இவங்க செஞ்சதா? அல்லாஹ் செஞ்சதான். அப்படி வந்தாலும் அல்லாஹ் செய்யறான்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படி சில நேரத்தில் நடக்கத்தானே செய்யும். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இல்லா ஐயஷா ரப்பி செய்யா வசியா ரப்பி குல்ல செய்யின் இல்மா, என்னுடைய இறைவன் அனைத்து பொருள்களையும் ஞானத்தால் சூழ்ந்திருக்கிறான். எல்லா விஷயங்களுடைய டீட்டெயில் அவன் கையில் இருக்குது, அனைத்து டீட்டெயிலும் கையில் வச்சிருக்கான். எனக்கு என்னென்னலாம் ஏற்படும் என்பதெல்லாம் அவனுடைய பதிவேட்டில் பக்குவமாக எழுதி வைத்திருக்கிறான். அப்பலா ததக்கரும், நீங்கள் வந்து பாடம் படிக்க மாட்டீர்களான்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. மேலும் விட மாட்டேங்கிறாங்க. ஓ கைஃப அகாஃபு மா அஷரக்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக்கி வச்சிருக்கிறீங்களே அதுக்கு வந்து நான் எப்படி பயப்பட முடியும்? நீ அதை காட்டி எனக்கு பயம் காட்டுற, அந்த சாமி உன்னை இப்படி பண்ணிடுறேன், உன்னை கண்ணை குத்தி போட்டு வயிற்று வலி உண்டாக்கிறேன், உன்னை சாவடிச்சிருன் என்றெல்லாம் என்னை பயங்காட்டுறீங்களப்பா. கைஃப அகாஃபு மா அஷரக்தும், நீங்கள் இணை கற்பிக்கக்கூடியதற்கு நான் எப்படி பயப்படுவேன்? வலா தகாஃபூன அன்னக்கும் அஷரக்தும் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுக்கிட்டு உனக்கு பயம் வர மாட்டேங்குது. யார் பயப்படணும்? எப்படி கேட்குறாரு அவரு? நீ இல்லடா பயப்படணும், நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுக்கிட்டு இருக்கிற, அவன் என்ன ஆகும், அல்லாஹ் என்ன செய்வான்னு உனக்கு பயம் வர மாட்டேங்குது. நான் ஏன்டா இணை கற்பிக்கிறேன்னு கேட்டால் இவருக்கு நான் பயப்படணுமா? அப்போ நீ இல்லை பயப்பட வேண்டிய ஆளு, பெரிய சக்திக்கு நீ பயப்படுவியா, அற்பமான சக்தியற்றதுக்கு பயப்படுவியா? அவர் கேட்குறாரு. அப்போ உலா தகாஃபூன அன்னக்கும் அஷரக்தும் பில்லாஹி மாலம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா, அல்லாஹ் ஒரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்காமல் இருந்தும் கூட அவற்றை எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை என்று கருதுகிறீர்களே, நீ பயப்பட வேண்டும், நான் பயப்பட தேவையில்லை, நீ தான் பயப்படணும். என்ன ஆகுமோ, நமக்கு அல்லாஹ் என்ன பிடிப்பானோ, மறுமையில் என்ன மாதிரி கேள்வி வருமோன்னு சொல்லி இணை கற்பிக்கிறவன் பயப்படணுமா? தௌஹீத்காரன் பயப்படணுமா? அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிறவன் எப்படி பயப்படுவான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். ஃபையுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்னி, இந்த ரெண்டு சாரார் யாரு? ஒரு ஆள் வந்து அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வமாக்கி அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடியவன். இன்னொரு சாரார் யாரு? எல்லாம் அல்லாஹ் தான், அல்லாஹ் நான் தவிர ஒன்று நடக்காது என்று சொல்லக்கூடியவன். இந்த இரண்டு சாரார்களில் அஹக்கு பில் அம்னி, பயமற்ற நிலைமைக்கு தகுதியானவன் யார் சொல்லு? நான் எவ்வளோ பெரிய சக்தியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் பயப்படணுமா? நீ அருந்து விழுகிற கயிறை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன், நீ பயப்படணுமா? நான் இரும்பு சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்,
நீ அருந்து போற கயிறை பிடிச்சிக்கிட்டு சிலந்தி வலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, நீ பயப்படு, நான் ஏன் பயப்படணும்? ரெண்டு பேர்ல யாரா பயப்படணும்? யாருக்கு பயம் காட்டுற? இப்ராஹிம் சிலம் கேட்கறாங்க, யாரை பார்த்து யார் பயப்படணும்? நீ பயப்படு, தர்கா வணங்குறவன் நீ பயந்து சாவணும். இன்னும் தெரியல அல்லாஹ் என்ன செய்வானோ என்று நீ பயப்பட வேண்டும். தரிகாவில் முரீது வாங்கணும் நீ பயப்பட வேண்டிய. நீ பிடிச்சிருக்கலாம் மனுஷனை, நாங்க பிடிச்சிக்கிற இறைவனை, சூப்பர் பவரை பிடிச்சிருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகா கேட்கிறாங்க. பையுல் ஃபரீகைனி அஹப்பு பில் அம்னி, பயமற்று இருப்பதற்கு ரெண்டு பேர்ல யார் தகுதியானவர்கள்? இன் குந்தும் தாலமூன், தெரிஞ்சா ஒழுங்கா பதில் சொல்லு. அல்லாஹ் பிடிச்சவன் பயம் இல்லாம இருக்கணுமா, மனுஷனை பிடிக்கிறவன் பயம் இல்லாம இருக்கணுமா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக 6வது சூறாவில் 80-81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூதுங்கிற ஒரு இறை தூதர், அவர் போய் அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, இறைவனை பத்தி சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, காலு யாஹூது, இது ரொம்ப சூப்பரான ஹூத் அலைஹிஸ்ஸலாம்ன்றது ரொம்ப அற்புதமான, இந்த பயந்து நடங்கக்கூடியவர்களுக்கு பயங்கரமான ஒரு அச்சுறுத்தல் செய்யக்கூடிய ஒரு வசனம் இது. இது 11வது சூறாவில் 53 56 வரைக்கும், 53, 54, 55, 56, 11வது ஹூது என்ற அத்தியாயத்தில் இந்த 4 வசனங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. என்ன வருது? காலு, அந்த சமுதாய மக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ஹூது, ஹூதே, மா ஜிஅத்தனா பி பையினா, எங்களுக்கு நீ ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வரவில்லை. இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, இவ்வளவு குர்ஆன் வசனம் தள்ளி போட்டாலும் ஒரு ஆதாரத்தையும் காட்டவில்லை அப்படிம்பாங்க. இவ்வளவு ஹதீஸ்கள் அள்ளி போட்டாலும் என்ன செய்யல, ஒரு அதே மாதிரி ஹூதன் எப்படி சொல்றாங்க, அவர் எவ்வளவு அற்புதத்தெல்லாம் காட்டியிருப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்க, மா ஜிஅத்தனா பி பையினத்தின், நீ ஒரு ஆதாரத்தை எங்கள்கிட்ட கொண்டு வர காணா. வமா நஹ்னு பி தாரிகி ஆலிஹத்தினா அன் கௌலிக, உன் சொல்ல கேட்டுக்கிட்டு எங்க கடவுளை விட்டு கொடுக்க முடியாது, நீ என்ன பெரிய ஆதாரம் கொண்டு வந்து விட்ட? யார் நபிகிட்ட கேட்குறாங்க, நபின்னாலே அள்ளி போடுவார் ஆதாரத்தை, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ ஒரு ஆதாரம் எங்களுக்கு தரவில்லை, நாங்கள் இதை விட போவதும் இல்லை. ஒமா நஹ்னு லக பிமுமினீன், உன்னை நாங்கள் நம்ப போவதும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பரிதாபப்படுவதெல்லாம் இந்நகூலு இல்லா தராக பஅது ஆலிஹத்தனா பிசூயின், எங்களுக்கு உரிய ஒரே கவலை அச்சமெல்லாம் என்னவென்று சொன்னால், எங்க தெய்வங்கள் உன்னை ஏதாவது பண்ணிருமோ, அதான் பயப்படுறோம். ஹூத் நபிகிட்ட போய் உன்னை பத்தி நாங்க என்ன பயப்படுறோம், இன்ன கூல இல்லாதராக பஅது ஆலிஹத்தனா பிசூயின், எங்களுடைய தெய்வங்கள் நாங்க செஞ்சு வச்சுக்கிறோமே, இதனோடு மோதி பார்க்குற, இவங்க என்னமாவது உன்னை பண்ணிடுவாங்கன்னு உனக்கு தான் நாங்கள் உன் விஷயத்தை நாங்கள் பயப்படுறோம், உனக்கு என்னமாவது ஆயிரும், மோதக்கூடாத இடத்துல வந்து மோதி பார்க்குற, எங்கள் தெய்வங்களுக்கு எதிராக நீ நிற்கிறேன்னு என்ன செய்கிறாங்க, ஹூத் நபிகிட்ட மிரட்டுறாங்க. அவர் என்ன செய்கிறார், அவர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அப்படியா கால, அவர் சொல்றாரு, இன்னி உஷஹிதுல்லாஹ, அல்லாவை சாட்சி ஆக்கி சொல்கிறேன், வஷஹது, நீனும் சாட்சியா இருந்துக்க, இவங்க தானே ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்ற, இந்த உன்னையும் சாட்சியா வச்சுக்கிட்டு சொல்றேன், அல்லாவையும் சாட்சியா வச்சுக்கிட்டு சொல்றேன், இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன் மின் தூனிஹி, அவனை விட்டு விட்டு நீங்கள் எதையெல்லாம் இணையா நினைக்கிறீங்களோ அதை விட்டு நான் விலகிட்டேன்டா, நான் விலகி கொண்டேன், இந்த பயங்காட்டுறதுனால அதை ஆதரிக்க மாட்டேன். இப்போ கீதூனி ஜமியா, எல்லாரும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக உங்களுடைய சதி வேலையை செய்யுங்கள். சும்மலா துன்லிரூன், எனக்கு அவகாசமே தராதிங்க, உன் தெய்வங்கள்ட்ட சொல்லி இப்பவே என்னத்தையாவது பண்ண சொல்லு. என்ன சொல்ற ஹூத் நபி, ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறீங்கள, பயப்பட வேணாம், எனக்கு டைமும் தர வேணாம், நான் மாறவே மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், ஒரு நாள் 2 நாள் பார்த்து நான் மாறுவேன்னா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, இதே மாதிரி தான் இருப்பேன், இப்பவே உன் தெய்வங்கள்ட்ட சொல்லி எனக்கு கையை காலை முடக்க சொல்லு, எனக்கு என்னத்தை ஏற்பட சொல்லு. அழகாக கேட்குறாரு பாருங்க, சும்மலா துன்லிரூன், எனக்கு எந்த ஒரு டைமும் நீங்கள் தராதிங்க, அவகாசம் தராதிங்க, உங்கள் சாமிகிட்ட சொல்லி ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாரு. மேலும் சொல்கிறார், இன்னி தவக்கல் தொழல்லாஹி, நான் அல்லாஹ் ஒருவன் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ரப்பி வ ரப்பிக்கும், உங்கள் இறைவனும் என்னுடைய இறைவனுமாகிய ஒரே இறைவனை நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மாமின் தாப்பத்தின் இல்லாஹு ஆஹிதும் பின் ஆசியத்தியா, எந்த ஒரு உயிரினமானாலும் அதன் முன் குடுமையை அவன் கையில் வைத்திருக்கிறான், அவன் பிடியில் அம்புட்டு இருக்குது. நீங்க என்னை பயங்காட்டுறீங்களா, எல்லாரும் பிடியும் அவன் கையில் நம்ம பிடியை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பயப்படாம இவங்களுக்கு பயப்படுங்க. நீங்களா உண்டாக்கிக்கிட்ட போலிகளுக்கு என்னை பயப்பட சொல்றீங்க, உங்களால் ஏண்டதை செஞ்சுக்கிறங்க. இவ்வளோ அழகா இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக நிற்கும் பொழுது இந்த மாதிரிலாம் பயங்காட்டி பார்ப்பாங்க. இதே வார்த்தையை சொல்லணும், ஹூத் நபி சொன்ன மாதிரி என்ன செய்யணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி, ஹூத் நபி சொன்ன மாதிரி நம்ம தெளிவாக இருந்தோமையானால் ஒரு சலனமும் ஏற்படாது, நம்முடைய நம்பிக்கையில் ஒரு சின்ன ஆட்டம் கூட வராது. அப்போ இந்த 11, 53, 56 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம திரும்ப திரும்ப என்ன செய்யணும், படித்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த இறந்து போன ஆட்களை எல்லாம் நீங்கள் கூப்பிடுறீங்க, அல்லது போலியாக தெய்வங்களை நீங்கள் அழைக்கிறீங்க.
அவங்களுடைய யதார்த்த நிலை என்ன என்று அல்லாஹ் வந்து புட்டு புட்டு வைக்கிறான். அதை ஒருத்தன் படித்து பார்த்தான்னா அந்த தர்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்லாகத்தான் உங்களுக்கு தெரியணுமே தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக அடிக்கலாம். இது ஒரு கல், இதில் ஒன்றுமே இல்லை. உள்ள ஆலமுல் அருவாகில் ஆலமுல் பரிசகில் அல்லாஹ்வுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு சமாதி, இது ஒரு சாதாரண மண், சாதாரண கல் என்கிற அளவுக்கு உங்களுடைய எண்ணம் வர்ற அளவுக்கு அல்லாஹ் வாதங்களை வைக்கிறான். எப்படி வைக்கிறான்? அவங்களுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாதுன்னு எத்தனை வசனங்களை சொல்றான்னு பாருங்க. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள். ஃபர்ஸ்ட் அவங்க அல்லாஹ் கிடையாது. நீ எப்படி அல்லாஹ்வுக்கு அடிமையோ அது மாதிரி அவர்களும் என்ன அல்லாஹ்வுக்கு அடிமைகள் தானே தவிர எஜமானர்கள் கிடையாது. ஃபதுஊஹும், வேணா அவங்களை கூப்பிட்டு பாருங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும், உங்களுக்கு பதில் தரட்டுமா? அவங்க கூப்பிட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, அலைக்கும் ஸலாம் சொல்லட்டும்டா அல்லாஹ் கேட்குறான். பதில் சொல்லட்டுமா இல்லையா? நீ கூப்பிடு, அவன் ரிப்ளை தரட்டும். ரிப்ளை வரலன்னு என் நம்புற நீ அல்லாஹ் எப்படி கேட்குறான்? ஃபதுஊஹும், நீங்கள் அழைத்து பாருங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும், உங்களுக்கு அவர் பதில் தரட்டுமே. இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த டெஸ்ட்டை நிரூபிச்சுட்டு போய் கூப்பிடு. நீ அவளியா இப்படி யார் வேணாலும் கூப்பிடு. எப்படி கூப்பிடுன்னு? கூப்பிட்டதுக்கு பதில் தருவாரா? எனக்கு சோமா இருக்கலான்னு சொல்லி, நல்லா இருக்கேன்னு சொல்லட்டு, தூக்க கலக்கமாக இருக்குன்னு சொல்லி என்னத்தையா சொல்லட்டுமா? பதில் ஒரு பதிலும் வராது. அப்புறம் எப்படி கூப்பிடுற? நல்லா தெரியுது பதில் வரலன்னு, அப்புறம் எதுக்கு நீ கூப்பிடுற என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது சூராவில் 194வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 13வது சூராவில் இந்த வசனங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டால் அதை பற்றி இந்த தர்கா, ஷேகு, முரீது, பெரியார், மகானு இவங்களை பற்றி நம்ம உள்ளத்தில் என்ன மாதிரியான இடம் வைக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய வசனங்கள். குல் நபியை நீங்கள் கேளுங்கள், மர்ரப்பு சமாவாத்தி உள்ளார், வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி யார் என்று கேளுங்கள். குல் அல்லாஹ், அல்லாஹ் என்று நீங்களே பதில சொல்லுங்க. யாரா வானத்துக்கு அதிபதி பூமிக்கு அதிபதி என்று கேட்டுவிட்டு பதிலை நீங்களே சொல்லுங்க. சொல்லிட்டு அப்புறம் நல்லா சொன்னா, குல் மேலும் அவங்கள்ட்ட கேளுங்க, அவத்தகத்தும் இந்தூனிஹி அவுலியா, அவனை விட்டு விட்டு நீங்கள் அவுலியாக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹை விட்டு விட்டு அவுலியாக்களை எடுத்துக்கொண்டீர்களா? லா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் நஃபான் வலா தர்ரா, அவர்கள் தங்களுக்கே நன்மை செய்யவோ தீங்கு செய்யவோ உரிமை படைத்தவர்கள் அல்ல. உனக்கு செய்வார்னு நினைக்கிற, அவருக்கு செஞ்சுக்கிற முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் யாரை அவுலியான்னு அழைக்கிறீர்கள் அவர்கள் லா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் நஃபான் வலா தர்ரா, தங்களுக்கே நன்மை செய்து கொள்ளவோ தங்களுக்கே தீங்கு செய்து கொள்ளவோ அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? குல் நபியை மேல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கேளுங்க. ஹல் யஸ்தவில் அமா உல் பசீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாவானா? அம்ஹல் தஸ்தவில் துலுமாத்து ஒன் நூர், இருள்களும் ஒளியும் சமமாகி விடுமா? அம்ஜாலுல் இல்லாஹி சுரக்கா, அல்லாஹ்வுக்கு இவர்கள் கூட்டாளிகளை பங்காளிகளை ஏற்படுத்துகிறார்களே. ஹலகு ஹல்கிஹி, இவன் படைத்தது போல அவர்களும் படைத்து, புத்த சாபகல் ஹல்கு அலைஹிம், யார் படைத்தது என்று இவர்கள் குழப்பம் ஏற்பட்டு அதனால் கூப்பிடுகிறார்களான்னு கேட்குறான். என்னத்தில் அவனுக்கு குழப்பம் ஏற்படுது? அல்லாஹ் பூமியை படைச்சானா? அல்லாஹ் பூமியை படைச்சான். சூரியனை அவர் படைச்சார்ல, இந்த சந்திரனை இவர் படைச்சார்ல, ஆனால் குழம்பலாம். எப்போ குழம்பலாம்? அல்லாஹ் பூமியை படைச்சான் ஒத்துக்குருவோம். சூரியன் அப்துல் காதர் ஜிலானி படைச்சிருக்காருல, சந்திரனை நாகூராண்டவர் படைச்சிருக்கிறார்ல, அது செவ்வாயை அவர் அஜ்மீர் காஜா படைச்சிருக்கிறார்ல, ஏர்வாடி இப்ராஹிம் சுக்கிரனை படைச்சிருக்காருல. இப்படி இருந்தா என்ன செய்யலாம்? யாரா படைச்சு குழப்பமா இருக்காங்களாம். ஆனால் அம்புட்டையும் ஒருத்தன் படைச்சிருக்கான், ஏன்னா உங்களுக்கு குழப்பம்? அல்லா கேட்குறான், அம்புட்டையும் நான் படைச்சிருக்கப்போ எதுக்கு உனக்கு குழப்பம்? எப்படி கேட்குறான்? அம்ஜாலுல் இல்லாஹி சுரக்கா ஹலகூக ஹல்கிஹி, அவன் படைத்தது போல இவர்களுடைய போலி தெய்வங்கள் படைத்து ஃபத்த ஷாபகல் ஹல்கு அலைஹிம், அதனால் படைத்தது யார் என்று குழப்பம் ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்குறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு ஹாலிக்கு குல்லி செய்யின், அனைத்தையும் படைத்தது அவன்தான். வஹுவல் வாஹிதுல் கஹார், அவன்தான் அடக்கி ஆளக்கூடிய ஏகன். அடக்கி ஆளக்கூடிய ஏகன் ஒருத்தன் தான் சொல்லி அந்த ஏகத்துவத்தை அவளை அழகாக முழங்குகிறது. 13, 16 வசனம், 13வது சூறாவில் 16வது வசனம். இதில் என்ன நம்ம பார்க்கணும்? படைச்சவன் தானே எல்லா சக்தியும் உள்ளவனாக இருப்பான். இவங்கெல்லாம் படைக்கப்பட்டவங்கள, இவங்க நேற்று இல்லையே, இன்னைக்கும் இல்லையே. என்னைக்கு அவங்க வாழ்ந்தாங்களோ அதுக்கு முந்தின வருஷத்துலேருந்து அவங்க பல ஆயிரம் வருடங்களாக உலகத்தில் இல்லை. இன்னைக்கு உலகத்துக்கு பல லட்சம் வருஷம் இருக்கும். இந்த பல லட்சம் வருஷத்தில் இவருடைய ரோல் என்னன்னு கேட்டால் 60 வருஷமாக இருக்கும். பல லட்சம் வருஷமாக காணா இவரை. எப்போ காணா? இவர் எப்போ வாழ்ந்தார் அதுக்கு முந்தி பல லட்சம் வருஷமாக இல்லை. அவர் மௌத்தா போய் பல ஆயிரம் வருஷமாக என்ன இல்லை, உலகத்தில் ஆளையே காணா.
அப்புறம் ஆள் எங்கன்னு தெரியாமல் இருக்கிறவர் போய்கிட்டு என்ன செய்யறான், அவன் கூப்பிடுறான். என்றும் இருக்கக்கூடிய ரப்பை எதுக்கு நீ விடுற என்று அவங்களுடைய பலவீனத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அவுலியாவே எனக்கு ரிஸ்க் கொடுங்கலாம் நீ கேட்குற, ஒன்று விட மாட்டேங்கிறான் அல்லாஹ். குரானே ஏகத்துவத்தை சொல்றதுக்கு உள்ளதுதான். குரான் அருளப்பட்டதை சும்மா மந்திரிக்கிறதுக்கும் தராவி தொழுகைக்கும் அருளப்பட்டது இல்லை. ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் ஒருத்தன்கிற கொள்கையை அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்கிறதுக்கு தான் இந்த குரான் வந்திருக்கிறது. அல்லாஹ் என்ன கேட்குறான்னா, யாபுதூன மின் தூனில்லாஹி மாலா யம்லிக்கு லஹும் ரிஸ்கம் மினஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்களிலும் பூமியிலும் ரிஸ்க் இருக்க உணவளித்தல். இந்த உணவளித்தல் என்பது யார் கையில் இல்லையோ அவர்களை போய் வணங்குகிறார்கள். யார் போய் வணங்குற? உணவளிக்கிற டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட இருக்குதா? இவர் தான் சோறை பங்கிட்டு கொடுக்க போறாரா? இவர் தான் செல்வத்தை கொடுப்பாரா? அப்போ ரிஸ்க்கு யார் சொந்தக்காரர்களா இல்லையோ அவர்களை போய் நீ வணங்குகிறாய். வலா யஸ்ததீஊன், அதற்கான சக்தியும் அவர்களுக்கு இல்லை. நீ யாரை கூப்பிடுறியோ அவங்க கையில் ரிஸ்க் டிபார்ட்மெண்ட், உணவுத்துறை அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்டால பிரிச்சுட்டான், இந்த டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட போகணும், இதுக்கு இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் சொன்ன மாதிரி சொல்றாங்க, பைத்தியத்துக்கு ஏர்வாடி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு. இப்படி ஒன்றுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அந்த அவர்கிட்ட போங்க, பணம் வேண்டாம் இவர்கிட்ட போங்க, பிள்ளை இல்லாட்டி பாப்பா ஊருக்கு போங்க, இப்படின்னு ஒவ்வொன்றையும் செக்ஷன் பிரித்து வச்சிருக்கிறான். எல்லாம் என்ன கேட்குறான்டா, ரிஸ்க்கு செக்ஷன் அப்படி பிரித்து வச்சிருக்கிறானா அப்படின்னு 1673 எல்லாம் கேட்குறான். அதை விட எல்லாம் கேட்குறான், நீ அற்பமான தலைவலி காய்ச்சலுக்கெல்லாம் போய் நிற்கிறிய, எவ்வளோ பெரிய வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா கேட்குறான், நான் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ இரவில் இருக்கிறீங்க, இப்போ நம்ம எல்லாம் இரவில் இருக்கிறோம். இது இப்படி இரவா நீடிச்சா என்ன கதிக்கு ஆகும்? செத்துரும், அழிஞ்சிருவோம். வழங்குதா? இப்போ இரவு வந்துருச்சு, மரம் வந்து பகல் வரணும், சூரிய வெளிச்சம் படணும், பட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விட்டமின்லாம் நமக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். இல்லைன்னா என்னவாயிரும், ஒரு 4 நாளைக்கு சூரியன் வரலன்னா முடிஞ்சு போச்சு கதை. கிருமிகளும் புழுக்களும் பூச்சிகளும் உண்டாகி மனிதன் வாழவே முடியாது. எப்போ பார்த்தாலும் இரவாக இருக்குமே, ஆனால் அது வாழவே முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான், நீங்கள் எல்லாம் வந்து இப்போ இரவில் இருக்கிறீங்க, குல் நபியை நீங்கள் கேளுங்கள், அரைத்தும் இன்ஜாலல்லாஹு அலைக்குமுல்லையில சர்மதன் இலா யௌமில் கியாமா. இப்போ இருக்கிற இரவை இப்படியே கியாம நாள் வரைக்கும் நான் விட்டேன்டா. அல்லாஹ் கேட்குறான், இப்போ இருக்கிற இரவை அப்படி கியாம நாள் வரைக்கும் நான் விட்டேன்னு சொன்னா, மண் இலாஹுன் கைருல்லாஹி ஏத்திக்கும் பி லியாயின், வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய கடவுள் எவன் சொல்லுடா. சொன்னில அவுளியார் போய் கேட்டீல, இப்போ நான் அப்படி இருட்டாக்கிட்டேன், அவுளியா வெளிச்சத்தை கொண்டு வந்துருவாரா? நீ யாரை கூப்பிடுறிய? அவர் பெரிய வேலையெல்லாம் சொல்லி காட்டுறீங்க, ஒன்றும் இல்லாத சங்கதிக்கு போயிட்டு அவர் போய் கேட்டு நிற்கிற, வயிற்று வழி தர வழி பிள்ளைகள் போய் எவ்வளோ பெரிய மேட்டரை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏன்ட்ட கேட்க மாட்டேன். நல்லா என்ன செய்யறான், உங்களுக்கு இரவை அப்படியே எல்லாம் நான் நீடிக்க செய்து விட்டேன் என்று சொன்னால், உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய எவனாவது இருக்கிறானா? அவளா தஸ்மவும், இதை செவிமடுத்து கேட்க மாட்டீர்களா? இது 28-71 கேட்குறான், மாற்றியும் கேட்குறான். விடிஞ்சு போச்சு, அது விடிஞ்சது அப்படியே நீடிக்குது. என்ன கதிக்கு ஆகுறது? பகலாகவே நீடிக்கிறது, வாழ முடியாது. அந்த இரவும் பகல் மாறி மாறி வரலன்னு வைங்க, செத்தம் குளிரில் வாட்டி எடுத்து பகலாகவே இருந்துச்சுன்னு வைங்க, அந்த வெப்பத்தை எல்லாம் இப்போ ராத்திரி வந்து கடத்தி விட்டுருது. நேற்றைய வெப்பம் இன்னைக்கு நாளைக்கு விடியும் போது இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக தான் அந்த வெப்பத்தை என்ன செய்யுது, சூரியன்லேருந்து வருது. இருந்துக்கிட்டே இருந்தால் சூரியன் என்னவாயிரும், சூடு கொதிக்க ஆரம்பிச்சு தரையிலாம் படுக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு 3 நாளைக்கு சூரியன் மறையவே இல்லைன்னு வைங்க, தாங்க முடியுமா நமக்கு? மாறி மாறி அந்த வெப்பத்தை மாற்றி மாற்றி ஆற்றி என்ன செய்கிறான், இல்லை காற்றை விட்டு அது வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணுறான். அதையும் கேட்குறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அராயத்தும் இன்ஜாலல்லாஹு அலைக்கும் நகார சர்மதனிலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் இந்த பகலை நான் அப்படி நீடிக்க வைத்து விட்டேன் என்று சொன்னால், மன்னிலாகுன் கைருல்லாஹி ஏத்திக்கும் பிலைலின், இரவை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய கடவுள் எவன் இருக்கிறான், தஸ்கூன பீகி, அதில் அமைதி பெறுகிறீர்களே, நிம்மதியாக தூங்கி எந்திருக்கிறீர்களே, அந்த மாதிரியான இரவை கொண்டு வர்றதுக்கு எவன் இருக்கிறான். அவளா துபுசிரோன், விளங்கவே மாட்டீங்களாப்பா? அல்லாஹ் கேட்குறான், விளங்கவே மாட்டீங்களா? என்ன நீங்கள் இதெல்லாம் விளங்காமல் போட்டு கல்ல மண்ணு கலத கோரன் வணங்கிட்டு இருக்கிறீங்க என்று அல்லாஹ் வந்து 28-72 அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி கேட்கிறான், ஒமன் அவல்லு மிம்மை எதுவும் இந்தூன் இல்லாஹி மல்லா எஸ்தஜி புலகுயிலா யோமல் கியாமா, கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர மாட்டார்களே, அவங்களை அழைப்பவனை விட வழிகட்டவன் யார்? நீ கியாம நாள் வரைக்கும் அழைச்சி பாடுறா, இன்னைக்கு ஆரம்பிக்கிற அழைப்பை விடாம கியாம நாள் வரைக்கும் அலைய, பதில் வருமா? அல்லாஹ் கேட்குறான். அப்போ வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலன்னு நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு அழைக்கிறிய, உன்னை விட வழிகட்டவன் யாரு? ஒமன் அல்லல்லு, எவன் வழிகட்டவன் இருக்க முடியும்? மிம்மை எதுவும் இந்தூன் இல்லாஹி மல்லா எஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர முடியாத அவர்களை போய் அழைக்கிறானே, அவனை விட வழிகட்டவன் யாரு? பதில் தர்றது கிடக்கட்டும். ஒஹும் அன் துவாயிஹிம் காபிலூன்,
இவன் அழைக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு அழகா சொல்றான் பாருங்க, நீ அழைச்சா பதிலும் தரமாட்டாங்க, நீ அழைக்கிறது தெரியாத, நீங்க தான் கத்திக்கணும் அப்துல் காதர் ஜிலானின்னு. அவருக்கு தெரியாது, நீ கத்துனதும் தெரியாது, கூப்பிட்டதும் தெரியாது, அவருக்கு தெரியவும் செய்யாது, பதிலும் தரமாட்டாரு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்காஃப்ல 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில ஹதீஸ்களை, ரொம்ப அற்புதமான ஹதீஸ்கள், அந்த ஹதீஸ்கள் ஹதீஸ குதுசி, அல்லாவே சொல்வதாக ஒரு சில ஹதீஸ்களை நமக்கு எடுத்து வைக்கிறாங்க. அதுபோது நம்மளை ஏகத்துவத்தில் நிலைநிறுத்தி வைப்பதற்கும் இந்த தர்கா வழிபாடு சமாதி வழிபாடுகளிலிருந்து முற்றிலுமாக விலகுவதற்கும் அது போதுமான ஆதாரங்களாக இருக்கிறது. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், யா இபாதி, ஹதீஸ குதுசி அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ஜாயுன், நீங்கள் அனைவரும் பசித்திருப்பவர்கள் தான், இல்லாமன் அதாம்துஹு, நான் உணவளிப்பவனை தவிர அனைவரும் பசிதான், நான் தந்தா தான் சோறு தர டிபார்ட்மெண்ட்டை எவனுக்கு நான் கொடுக்கல. ஃபஸ்தத்இமூனி, என்னிடத்தில் நீங்கள் உணவை தேடுங்கள், உத்இமுக்கும், உங்களுக்கு நான் தான் உணவு தருவேன். யா இபாதி, என் அடியார்களே, குல்லுக்கும் ஆரின், நீங்கள் எல்லாருமே நிர்வாணிகள் தான், ஆடையற்றவர்கள் தான், இல்லாமன் கசவுத்துஹு, யாருக்கு நான் ஆடையை தந்திருக்கிறேனோ அவனை தவிர பாக்கி எல்லாம் நிர்வாணம் தான். உங்களுக்கு தந்துற ஆடை நான் தான் தந்தது, நான் தரலன்னா நீங்க எல்லாரும் என்னதான் நிர்வாணமாக தான் இருக்க வேண்டும். இதை தர்றதுக்கு எவனும் முடியாது. இந்த ஆடையை தருகிற பவர் என் கையில் தான் இருக்கிறது. ஃபஸ்தக்சூனி, என்னிடத்தில் நீங்கள் ஆடையை கேளுங்கள், உக்சிக்கும், உங்களுக்கு நான் ஆடையை அணிவிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யா இபாதி, என் அடியார்களே, இன்னக்கும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் நீங்கள் தவறுகள், பிழைகள், பாவங்கள் செய்கிறீர்கள். உங்களை படைச்சிருக்கேன், அருள்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆனாலும் அதை மறந்து விட்டு என்ன செய்றீங்க, ராத்திரிலையும் தப்பு செய்றீங்க, பகல்லையும் தப்பு செய்றீங்க. தப்பு செஞ்சாலும் அகஃபிரு துனுப ஜமியா, அனைத்து பாவங்களையும் நான் தான் மன்னிக்கிறவனா இருக்கேன். நீ தப்பு செய்கிறவனா, நீ படைக்கப்பட்டிருக்கிறாய், மன்னிக்க கூடியவனா நான் என்ன செய்கிறேன், அந்த ரோலில் இருந்துகிட்டு இருக்கிறேன். அதனால ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அகஃபிருலக்கும், உங்களுக்கு நான் மன்னிப்பேன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கூட விட மாட்டேங்கிறான். இவங்க யானை பேசலாம் மலைக்கு அந்த கப்பாருள் ஹத்தாயாங்கிறாங்க, நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கணுங்கிறாங்க தர்காவில் போய் நின்றுக்கிட்டு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் என்கிட்ட தான், நான் தான் உன்னை மன்னிப்பேங்கிறான். அதை விட முக்கியமானது, யா இபாதி, என் அடியார்களே, லவ் அன்ன அவ்வளக்கும் ஆகிரக்கும் இன்சக்கும் ஜின்னக்கும், உங்களில் உள்ள அனைத்து மனிதர்களும், உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து ஜின்களும், முதல் மனிதனும் கடைசி மனிதன் வரைக்கும் அத்தனை பேரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து உலகம் அழியும் போது கடைசியாக ஒருத்தன் இருப்பானே அவ்வளோ பேரும், எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து உலகம் அழியிற வரைக்கும் உள்ள அத்தனை மனுஷனும் அத்தனை ஜின்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கல்பு, அனைவருக்கும் கல்புனா என்ன, ஒரே மாதிரி உள்ளம், அல்லாஹ்வைத்தான் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு உள்ளத்தில் உங்கள் எல்லாரையும் எல்லாம் படைச்சிட்டான்னு வைங்க. உள்ளம் தானே தீர்மானிக்குது. ஏன் உள்ளம் தனியாக இருக்குது, உங்கள் உள்ளம் தனியாக இருக்கிறது. ஏன் உள்ள நினைக்கிற மாதிரி உங்கள் உள்ள நினைக்காது. நீங்கள் ஒரு டைப்பாக நினைப்பீங்க, நான் ஒரு டைப்பாக நினைப்பேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எல்லாருக்கும் ஒரு உள்ளமாக இருந்தால் ஒரே முடிவு தான் எடுப்போம். நம்ம எல்லாருக்கும் ஒரே உள்ளம், நம்ம உடல் தனியாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு உள்ளம்னு வைங்க, அப்போ அனைவரும் ஒரு முடிவு தான் எடுப்போம். உள்ளம் ஒன்றா இருக்கும், ஒரு முடிவு எடுப்போம். அந்த ஒரு உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்னா, ரொம்ப இறையச்சமுடைய ஒரு உள்ளத்தில் உங்கள் அத்தனை பேர் உடலையும் கொடுத்து எல்லாரும் என்னை வணங்கி கொண்டிருக்கேன்னு வைங்க. ஒருத்தங்க கூட வணங்காமல் இருக்க மாட்டான்ல. அனைவருக்கும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு உள்ளம் அப்படின்னு நான் ஆக்கிவிட்டால், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை வணங்கி கொண்டே இருப்பீர்களேயானால், மா ஜாத தாலிக ஃபீ முல்கி ஷையா, எனது அதிகாரத்தில் இதில் ஒரு கடுகளை கூட அதிகரிக்காது. நீ 50 பேரும் சேர்ந்து சஜிதாவில் கேட, எனக்கு ஏதாவது கூடி போயிருமா? அடே நீ வணங்கினா வணங்காட்டினா நான் தானே, நீ ஒரு கொசு அற்பம், நான் உன்னை படைச்சிருக்கிறேன். நீ 50 பேரும் சேர்ந்து ஜின்னு இன்சு உலகத்தில் உள்ள 50 பேரும் சேர்ந்து ஒரேயா சாஷ்டாங்கமாக விழுந்து அல்லாஹ்தான் சொன்னவொன்னே நிறைய பேர் செல்வாக்கு ஓட்டு ஜெயிச்சிடலாம், தேர்தலில் போட்டிட்டா ஜெயிச்சிடலாம்னு வந்துருமா? எனக்கு ஒரு கடுகளை கூட என்னுடைய அதிகாரத்தில் இது என்ன செய்யாது, அதிகரிக்காது. அதே மாதிரி யா இபாதி, எனது அடியார்களே, லவ் அன்ன அவ்வளக்கும் ஆகிரக்கும் இன்சக்கும் ஜின்னக்கும் காணுவாலா அப்ஜர் கல்வி ரஜுலின், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மனிதன் ஜின்னு ஆரம்பத்தில் உள்ளவன் கடைசியில் உள்ளவன் எல்லாரும் ஒரே ஒரு கெட்ட உள்ளத்தில் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு அல்லாஹ் வணங்க மாட்டோன்னு எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. ஒத்தனடுத்த மாதிரி 50 பேர் முடிவெடுத்துட்டான். அந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களே, ஆனால் மா நகசதாலிக்க மின்முழுக்கி செய்யா, என் அதிகாரத்தில் இது ஒன்றையும் குறைச்சிடாது. நீ ஒத்தனும் வணங்க மாட்டேன்னு அதிகாரம் போயிருமா? நீங்களாம் நிறைய ஓட்டு போட்டு எல்லாரும் வணங்கணும்னு நான் ஜெயிச்சுன்னு ஆயிருமா? அது
நீ ஒரு கணக்கே கிடையாது, நான் ஒரு கருணையில் உன்னை விட்டு வச்சிருக்கேங்கிறான் அல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வல்லவனாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யா இபாதி, இது முக்கியமான விஷயம். யா இபாதி, என் அடியார்களே, லவ் அன் அவ்வளக்கும் ஆகிரக்கும் இன்சக்கும் ஜின்னக்கும், முதல் மனுஷன்லேருந்து கடைசி வரைக்கும் உள்ள அத்தனை மனிதர்களும் அத்தனை ஜின்களும் அத்தனை படைப்பினங்களும் ஒன்றாக சேர்ந்து காமூபி சாயிதின் வாஹிதின், ஒரு வெட்ட வழியில் ஒன்றாக திரண்டு நின்று, யார் நிற்கிறது? இப்போ இருக்கிற 700 கோடி மக்கள் மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள அத்தனை மக்களும், மனிதர்கள் மாத்திரமல்ல அனைத்து ஜின்களும் ஒன்றாக சேர்ந்து ஃபஸஅலூனி, அனைவரும் என்னிடத்தில் கேட்கிறார்கள். ஒரு இடத்தில் அத்தனை பேர் ஒன்றாக திரண்டு அனைவரும் என்னிடத்தில் கேட்கிறார்கள். ஃபஅதைத்து குல்ல இன்சானின் மஸ்அலதஹு, ஒவ்வொரு மனுஷனுக்கு அவன் கேட்டதை நான் கொடுக்குறேன் என்று வைத்து கொண்டால், மா நக்கசதாலிக்க மிம்மா ஐந்தி, என்னிடத்தில் உள்ளதை எந்த அளவுக்கு அது குறைக்கும் தெரியுமா? பெரிய கடலில் போய் ஒரு ஊசியை விட்டு எடுத்தால் எவ்வளோ தண்ணி குறையும்? பெரிய கடலில் ஒரு ஊசியை முக்கி என்ன செய்கிறீங்க, எடுக்கிறீங்க, எவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு வரேன், இவ்வளவு தாண்டா குறையும். நீ உலகத்தில் உள்ள 50 பேர் ஒன்றா திரண்டு உன் அம்பூட்டு கோரிக்கையை நீ கேட்ட எல்லாத்தையும் நான் உனக்கு தந்தால், ஒரு ஆளுடைய கோரிக்கையை கூட மிஸ் பண்ணாமல் அத்தனை பேருக்கும் கேட்டதெல்லாம் நான் தந்தேன்னு வையி, எனக்கு என்ன குறையும்? கடலில் ஊசியை முக்கினால் என்ன குறையுமோ அந்த அளவு கூட குறையாது. அவ்வளோ பெரிய கஜானா வச்சுக்கிட்டு இருக்கான் இவன். ஒன்றும் இல்லாத மூத்தாப்பு நாள் போய்ட்டு கேட்குறான்னு பாருங்களேன், எவ்வளோ பெரிய சூப்பர் பவர். உலகத்தில் உள்ள அனைவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் இன்னும் கடல் மாதிரி கிடக்குது, அங்கே முடியாது. நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம், கொடுத்து முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவரை வைத்து கொண்டு நீ என்ன செய்கிற? அசைய முடியாது, பேச முடியாது, ஆட முடியாது, இருக்காரா இல்லைன்னு தோண்டி பார்த்தா தெரியாது. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் என்ன செய்கிற? அதை கூட இதை கூட நான் கேட்குறியப்பான்னு எவ்வளோ அழகா இல்லை சொல்கிறான் பார்த்தீங்களா? இதுதான் குறையும். சஹீஹ் முஸ்லிமில் இது 4674வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு அறிவுரையை சொல்லுங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இதா சால்த ஃபஸ்அலில்லா, கேட்ட அல்லாட்ட கேளு. இதுவும் கேட்குறாங்க என்ன செய்ய? அல்லா இடத்துல கேளு. ஒய்தஸ்தான்த ஃபஸ்தைன் பில்லா, உதவி தேடுவதா இருந்தால் அல்லாட்ட உதவி தேடு. ரத்தின சுருக்கமாக ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னால் பெரிய பயான்லாம் பண்ணல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? நீ கேட்குறது அல்லாட்ட கேளு, உதவி வேணும்னா அல்லாட்ட உதவி தேடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் விளக்குறாங்க, வாழும் அறிந்துகொள் அண்ணல் உம்மத்தை, ஒட்டுமொத்த மனித சமுதாயம் அத்தனை பேரும் லவ் விஜித்தமாத்து உன்னாக திரண்டு அலா ஐ என்பவுக்க பி செய்யின், உனக்கு எதையாவது செய்யணும் என்று அவர்கள் முடிவெடுத்து உலகத்தில் உள்ள எல்லாம் ஒன்றா மாநாடு கூடி ஒரு ஆளுக்கு இவருக்கு நம்ம பெரிய அளவில் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உனக்கு உதவி செய்வதற்காக அவர்கள் முடிவு செய்வார்களே, ஆனால் லா லம் என்பவுக்க இல்லா பி செய்யின் கது கத்தபகுல்லாஹுலக்க, உனக்குண்டு அல்லாஹ் ஒன்று எழுதியிருப்பான, அதை தவிர வேற ஒன்றையும் செய்யலாம். உலகமே திரண்டு உன்னைய கோடீஸ்வரன் ஆக்க நினைச்சாலும் நடக்காது. அல்லாஹ் உனக்கு என்ன தரணும்னு எழுதி வச்சிருக்கிறானோ அதை தவிர என்ன செய்யாது, வேற ஒன்றும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. உல விஜித்தமவு அலா எல்லோரு கபி செய்யின், உலக மக்கள் அத்தனை பேரும் ஒன்றா திரண்டு உனக்கு எதிராக தீர்மானம் போட்டுவிட்டாங்க. எல்லாம் ஒன்றா கூடி இவனை காலி பண்ணிவிடணும், இவனை பிச்சைக்காரன் ஆக்கிடணும், இவனை உலகத்தை விட்டு அனுப்பிடணும் என்று அவர்கள் திட்டம் போடுவார்களே, ஆனால் லம் எல்லுருக்க, உனக்கு ஒரு கேடும் செய்ய முடியாது, உலகமே தரலட்டுமே. இல்லா பிஷையின் கதபஹுல்லாஹு அலைக், உனக்குண்டு அல்லாஹ் எதை ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறானோ அந்த கேடை தவிர, நீ இத்தனாம் தேதி சாவ வேண்டி எழுதியிருந்தா செத்துருவ, இவங்கனால சாவலை. இத்தனாம் தேதி நீ வறுமையில் ஆகணுன்னு எல்லாம் எழுதியிருந்தா வறுமையாயிரும், இவங்கனால ஆனது கிடையாது. இத்தனாம் தேதிக்கு ஒரு நோய்வாய்ப்படுவேன்னு எழுதியிருந்தா அது ஆயிரும், அது இவர்களால் கிடையாது. அப்போ எல்லாரும் உலகமே சேர்ந்து கொண்டு உனக்கு செஞ்சாலும் ஒன்றும் பண்ண ஒரு கேடும் செய்ய முடியாது. உலகத்துமே சேர்ந்துட்டு வருத, அதில் இந்த செத்து போனாலும் அடங்க மாட்டாங்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்தாலும் ஒன்றும் நடக்காதுங்கிறான். நீ ஒரு ஆள்கிட்ட போய்கிட்டு கேட்குற. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உலகமே சேர்ந்து செஞ்சால் கூட உனக்கு ஒரு நன்மையை தர முடியும், எழுதுனது வந்துவிடும். இன்னும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருஃபியத்தில் அக்லாம் ஒஜஃபத்தி சுஹுபுக், எழுதுகோள் என்ன செஞ்சிருச்சு? உயர்த்தப்பட்டு விட்டது. இப்போ எழுதிட்டு இருக்கான்ல, அல்லாஹ் அன்றாடம் நடக்கக்கூடிய பட்ஜெட் போட்டு எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானா? அவன் உன்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி பேனாவை பிடிச்சி என்ன செஞ்சான்? எழுதுன்னா எழுத வேண்டிய அத்தனை எழுதி முடித்து விட்டது. வழங்குதா? எழுத வேண்டிய பேனா உயர்த்த மூடி வச்சுட்டேங்கிறான்ல. பேனாவை எடுத்து இனி திருத்துற வேலையா இருக்குது. எப்போ எழுதி வச்சுட்டப்போ உனக்கு என்னென்ன வருங்கிற நான் தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுவிட்டானே. ஓ ஜஃபத்தி சுஹுபு,
ஏடுகள் காய்ந்து விட்டது, எழுதி காஞ்சி போச்சு, இனி புதுசா ஒன்று எழுதுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் அடுத்த போய் கேட்குற, உனக்கு என்ன எழுதினா வந்துருமே, அது அல்லாட்ட கேளு, கேட்ட துவாவோட நன்மை கிடைக்கும், துவாவுனால நன்மை கிடைக்குமே தவிர அதெல்லாம் எழுதியாச்சு, எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருஃபியத்தில் அக்லாம், எழுதுவதற்கான பேனாக்கள் உயர்த்தப்பட்டு மூடப்பட்டு விட்டது. ஓ ஜஃபத்தி சுஹ்பு, எழுதுகின்ற ஏடு காய்ந்து விட்டது, புதுசா எழுதி ஈரமாக்க தேவையில்லை. அப்புறம் புதுசா ஒண்ணுமே எழுதலன்னு மறையமா அல்லாட்ட போய் அவுளியாட்ட போய் கேட்டுட்டு இருக்கிற, செத்து போன ஆள்கிட்ட போய் கேட்குற, புதுசாக ஒன்று எழுதுறதுக்கு ஒன்றும் ஒரு மாற்றம் வரப்போகிறது இல்லையே. படைச்சவன்கிட்ட கேட்டால் அந்த பணிவுக்குரிய நன்மையாவது கூலியாவது கிடைக்கும், இதை போய் இல்லாதவனை இதுக்கு போய் கேட்குற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில் 2440, முஸ்னத் அகமதுல 2537, 2666 ஆகிய ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் தெளிவாக சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹை விட்டு விட்டு யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லா யம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் சமாவாத்தி வலா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அணு அளவுக்கு, நீ பெருசு எலும்பு கேட்டுட்டு இருக்கிற, அணு இருக்குல்ல ஒரு அணு, அந்த அணு அளவு கூட அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்ன செய்யற, புல்ல வேணும், புல்லெல்லாம் பெரிய விஷயம், பணமெல்லாம் பெரிய விஷயம், அவருக்கு அணு விஷயத்திற்கான அதிகாரம் கொடுத்துருக்கிறான்டா இல்லைங்கிறான்ல. என்ன செய்யறான், மிஸ்கால லா யம்லிகூன, அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை, மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் சமாவாத்தி வலா ஃபில் அர்தி, வானங்களிலும் பூமியிலும் அணுவின் அளவு கூட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஒமாலகும் ஃபீஹிமா மின் ஷிர்கின், வானத்திலும் பூமியிலும் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்துட்டானா, வானத்தையும் பூமி செக்ஷன் பிரித்து கொடுத்துட்டான், நாகூரை நீ பார்த்துக்க, ஏர்வாடி நீ பார்த்துக்கன்னு பிரித்து விட்டானா, அதில் எந்த விதமான கூட்டும் பங்கும் கிடையாது. ஒமாலகு மின்ஹும் மின் லஹீர், அவனை விட்டுட்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் யாரும் கிடையாது. அப்போ அணு அளவு அதிகாரம் இல்லைன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு எப்படி போய் கேட்கறது? ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருந்தா போய் கேட்கலாம். ஜீரோங்கிறான், கோழி முட்டையை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் அணுங்கிறான், அணு அளவு கூட அதிகாரம் இல்லைங்கிறான். அணு அளவு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எதுக்கு போய் கேட்குறீங்க? அல்லாஹ் தானே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ சின்னதோ பெருசோ அவன்கிட்ட தான் கேட்கணும் என்பது 34வது சூறாவில் 22வது வசனத்தில் எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அபராய்த்தும் மாத்ததுன மிந்தூன் இல்லா, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு யார் யாரை அழைக்கிறீர்களே, நான் சொல்றது பதில் சொல்றேங்க. இன் அராதனி அல்லாஹு பிலுர்ரின், அல்லாஹ் எனக்கு ஒரு கேடு செய்ய நாடி விட்டான், ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து லுர்ரிஹி, அவன் எனக்கு செய்ய போற கேடுகளை இவர்கள் தடுத்து விடுவார்கள் சொல்லு, பதில் சொல்லு. எனக்கு அல்லாஹ் எனக்கு கேடு செய்யணும் முடிவு எடுத்துட்டான்ப்பா, நீ சொல்ற இந்த பெரியார் மகான்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற. இப்போ அல்லாஹ் எனக்கு கேடு செய்ய முடிவெடுத்து விட்டான் என்று சொன்னால் நீ வணங்கக்கூடியவர்கள் அந்த கேட்டில் இருந்து காப்பாற்றுவார்களா, என்னை தடுத்து நிறுத்துவார்களா என்று பதில் சொல்று. அவ் அராதனி பி ரஹமத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு ரஹமத்து செய்ய நாடிவிட்டான். அப்போ ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹமத்திகி, இவங்களெல்லாம் இந்த செத்து போன ஆளுக்கு அந்த கல் மண்ணெல்லாம் அவனுடைய ரஹமத்தை தடுத்து விடுவார்களா? எனக்கு ஒரு கேடு செய்யணும் அல்லாஹ் முடிவெடுத்துட்டான்னா அது இவங்க மாற்றிட போகிறாங்களா? எனக்கு ஒரு ரஹமத்து செய்யணும்னு அல்லாஹ் முடிவெடுத்துட்டான்னு சொன்னால் இவங்கெல்லாம் தடுத்துட போகிறாங்களா? குல் நபியை நீங்கள் சொல்லணும், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும். இதான் மூமினுடைய வாசகமாக இருக்கணும். ஹஸ்பி அல்லாஹ், எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு சிக்கல், எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்ன செய்யணும், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும்னு சொல்லு. போதுமானவன் ஆயிடுவான். அல்லாஹ் போதும்னு சொல்லிப்பாரு. எவ்வளோ தலைவலியாக காய்ச்சல் எது வரட்டும், எவ்வளோ துன்பங்கள் வரட்டும், தாங்க முடியாத சுமையே அவனுக்கு வரட்டும், என்ன சொல்லணும், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதும் என்று நீ சொல்லு. அலைஹி யதவக்கலில் முத்தவக்கிலூன், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அவன் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 39வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். அதே மாதிரி துன்பங்களை நீக்குவாங்க, கஷ்டங்களை நீக்குவாங்க என்பதற்கு தான் பெரும்பாலும் போறார்கள், தர்காவுக்கெல்லாம் போறார்கள், ஷேகுமார்கள் காலில் விழுகிறார்கள், மகான்களை போய் பார்க்கிறார்கள். அதுக்கும் அல்லாஹ் சொல்றான், புலிது உள்ளதில் ஜாம்து மின் தூணிகி, அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் ஃபலா யம்லிகூன கஷ்வல் துர்ரியான்கும், உங்களுக்கு வரக்கூடிய கேடுகளை நீக்குவதற்கான சக்தி பெற்றவர்கள் இல்லை, அதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை என்று 17வது சூறாவில் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னமா தாபுதூன மிந்தூன் இல்லாஹி அவுசானா ஒ தகுலுக்கூன இஃப்கா இன்னல்லதீன தாபுதூன மிந்தூன் இல்லாஹி லா யம்லிகூன ரிஸ்கன் ஃபபுதகு இந்தல்லாஹி ரிஸ்க வஅபுதுஹு வஷ்குரு லஹு இலைஹி துர்ஜஊன், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு வானத்திலும் பூமியிலும் ரிஸ்க்கு சொந்தக்காரர்கள் இல்லை. ஒபுதகு இந்தல்லாஹி ரிஸ்க, உங்களுக்கு ரிஸ்க் வேணும் என்றால் அல்லாஹ்விடத்தில் தான் நீங்கள் ரிஸ்கை தேட வேண்டும்.
வாபுதுஹு அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், வஸ்குருலஹு அவனுக்குத்தான் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், இலைஹி துர்ஜவூன் அவனிடத்தில் தான் நீங்கள் திரும்பவும் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக என்ன செய்கிறான், விளக்குகிறான். அப்போ இந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் யாருக்கும் எந்த ஒரு அதிகாரத்தையும் பங்கு வச்சு கொடுக்கல, ஒரு அதிகாரம் இல்லைங்கிறத தெள்ள தெளிவாக இவைகளெல்லாம் நிரூபிக்கின்றன. இவ்வளவு தெளிவான காரணங்களை பார்த்த பிறகும் நமக்கு என்ன வரக்கூடாது, இந்த மாதிரி போலியான கதைகள், கட்டுக்கதைகள், பொய்கள் தான் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன, இந்த அவர் அப்படி செஞ்சாராம் இப்படி போயிட்டாராம், இவர் இப்படி செஞ்சாராம் அப்படி போயிட்டாராம், இந்த மாதிரி கதை தான் எழுதி வச்சிருப்பார்கள். எல்லாம் பொய், அவர்களாலாம் போயிருக்காது, நம்மளே அனுபவத்தில் கண்டோம். இப்போ இந்த களியக்காவில் விவாதம் நடந்துச்சா, விவாதமாக இந்த டாபிக் தான் நடந்துச்சு, மூழுது இந்த மாதிரி விஷயம் தான் நடந்தது. விவாதம் முடித்து விட்டு நாங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டோம். அப்போ விவாதம் முடித்து விட்டு போன ஒரு சில எம்ஐ சுலைமான் போன்ற சில சகோதரர்கள் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. விவாதம் முடிஞ்ச அன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, பார்த்தீர்களா அவுளியா, அப்போ சொல்லிவிட்டாங்க, பார்த்தீங்களா அவுளியாக்களுடைய வேலையை பார்த்தீர்களா, என்ன பார்த்தீர்களா, இதில் என்ன இருக்குங்கிற விவாதம் பண்ண பிறகு இப்படி நடந்தால் அப்போ வந்து அந்த அந்த கருத்து தவறுண்டு ஆயிருமா, அப்படிலாம் பிரச்சனை பண்ணார்கள். எனக்கு வரக்கணுமா, அம்புட்டு பேருக்குன்னு வரணும், நாங்களாம் நல்லபடியாக வந்து சேர்த்தோமே, விவாதத்தில் கலந்துக்கிட்ட ஆளுங்க நாங்கள் எல்லாம் 2 பேருக்கு அப்படி ஆயிருக்கு, மீதி பேருக்கு ஒன்றும் ஆகலை. ஆக்சிடென்ட் ஆகி நினைச்சாச்சு, கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரிலாம் இருந்தாங்க, கால் உடைஞ்சு போச்சு இல்லையா எம்ஐ சுலைமானுக்கெல்லாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, பயங்காட்டுவார்கள். நம்ம எதையாவது ஒன்று சொல்லியிருப்போம், எங்களுக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. நாங்கள் ஊரில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். பெரியவர்னா ஊரில் முக்கியமான பிரமுகர். அவர் நம்ம கருத்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார். கரெக்டாக தான் சொல்கிறாங்க, சின்ன பிள்ளையோட தான் கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து திடீர்னு மூத்தா போயிட்டார். இப்படின்னா நினைச்சாங்க திலா மூத்தா போயிட்டார், ஏன்னா உலகத்தில் யாரும் மூத்தா போகாத மாதிரி இவர் தான் முதல்ல மூத்தா போட மாதிரி என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் சொல்லுவார்கள். இந்த மூத்தா போகிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, தடுமாறக்கூடாது. நடந்தால் கூட இது கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இதே மாதிரி எடை போட்டிங்கன்னா இஸ்லாத்தை கூட பொய்யின்னு ஆக்கிற முடியுமைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான், ஆம்பளை பிள்ளை மூத்தா போச்சு, சின்ன பிள்ளையிலையே நம்ம தெய்வத்தை மோதினாரா பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. அப்படி வருமா இல்லை, நீ சொன்ன மாதிரி பேசுறதா இருந்தா அப்படி வருமா இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுக்குறான், சின்ன பிள்ளைல மூத்தா போச்சு, சின்ன பிள்ளை ஒரு குழந்தை மூத்தா போது பாதிப்பா இல்லை, கிழவனா போய் மூத்தா போன கூட பாதிப்பு இல்லை, சின்ன குழந்தை மூத்தா போனா என்ன வரும், அப்போ மக்கா காஃபிரும் மதீனா யூதன் இதை சொல்லலாம்ல, அவங்க கூட சொல்லலை, நீ சொல்றிய அவங்க கூட இப்படி சொல்லலையே. பார்த்தீரா முகமது சொன்ன தவறான கொள்கையினால் இப்ராஹிம் இறந்து விட்டான்னு அவன் சொல்லலைங்க, அதை விட கேடு கட்டவனா இருக்கான் இவன். உலகத்தில் வர்றதை வச்சு தீர்மானிக்க இயலுமா, 1-2 நடந்தால் கூட இப்படி தீர்மானிக்க இயலுமா. ரசூலுல்லாஹ்வுக்கு 4 பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தா 3 போயிடுச்சு உசுரோடு இருக்கும்போது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க, ஜெய்னப் இறந்து போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க, ருக்கையா இறந்து போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க, உம்மு குல்சும் இறந்துடுறாங்க. 3 பொம்பளை பிள்ளை இறந்துருது. இதை பற்றி சொல்லலாமா, நீ சொன்ன மாதிரி சொல்கிறாங்க தானே செய்யணும். பார்த்தீர்களா, இவர்கள் நம்ம தெய்வங்களை முகமது பேசி கொண்டிருந்தார், அல்லாஹ் கொடுத்த தண்டனையை பார்த்தீர்களா, ஆம்பளை பிள்ளையும் எடுத்து விட்டான், பொம்பளை பிள்ளைய கொடுத்து எடுத்துட்டான். ஃபாத்திமா மட்டும்தான் இருந்தாங்க, அவங்கள 6 மாதத்தில் மூத்தா போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க, அவங்க நீண்ட காலம் வாழ்ந்தாங்களா. ரசூலுல்லாஹ் மூத்தா போய் 6 மாதத்தில் மூத்தாயிட்டாங்க, கடைசி பொம்பளை பிள்ளை. அப்போ எத்தனை வயசில் மூத்தா போகணும்னு பாருங்க. அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படி சொல்ல முடியுமா, இதெல்லாம் காட்டுகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டாங்க, ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்க, ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லை. பார்த்தீர்களா, நம்மளை எதிர்த்த காரணத்தினால் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கிறார்கள்னு சொல்லலாம்ல. அப்படி பார்த்தா இதான் ஒரு அளவுகோல். ஒரு முஸ்லீமுக்கு என்ன வரக்கூடாது, இந்த உலகத்தில் என்ன கஷ்டமோ துன்பமோ வரட்டும், துன்பங்கள் நல்லவர்களுக்கு தான் வரும், நல்ல விளங்கிக்கிறேன்னு. அஷதுன் நாசி பலான் அல் அம்பியா, நபிமார்கள் தான் துன்பங்களில் கடும் துன்பம் அனுபவித்தவர்கள். நீ என்ன துன்பம் அனுபவிக்கிற? அப்போ நபிமார்கள் தான் கடுமையான வறுமை, கடுமையான கஷ்டம், கடுமையான எதிரிகளால் தாக்கப்படுறது, ஊரை விட்டு விரட்டப்படுறது, எல்லாத்துக்கும் இலக்கானவர்கள் யாரு? நபிமார்கள் தான். அப்போ நீ வந்து உலகத்தில் ஒரு கெட்டவருடைய கை ஓங்கின காரணத்தினால நம்ம கொள்கை தப்புண்டாயிருமா? அப்போ நம்ம ஏகத்துவத்தில் இருக்கும்போது நம்ம கொல்லப்படலாம், ஏகத்துவம் தப்புண்டு ஆகிவிடாது. ஏகத்துவத்தில் இருக்கும்போது நம்ம வறுமையில் தள்ளப்படலாம், ஏகத்துவம் அதனால் தப்பு என்று ஆகிவிடாது. ஏகத்துவத்தில் இருக்கும்போது நமக்கு பலவிதமான இழப்புகள் வரலாம், பொருள் இழப்பு, பிள்ளைகள் இழப்பு, குடும்ப இழப்பு, தீ விபத்து, அது மாதிரி ஏற்படலாம், நஷ்டங்கள் ஏற்படலாம். அதனால தௌஹீத் தப்புண்டாயிருமா? அப்போ நம்ம எதில் உறுதியாக நிற்கணும்? மார்க்கத்தை தீர்மானிக்கிறது இது இல்லை, இது பொய். ஏன் எல்லாருக்கும் இது ஏற்படுகிறது? உலகத்தில் வந்து அப்படி அல்ல உலகத்தை அமைச்சு வச்சிருக்கிறான், எல்லாருக்கும் வரும். வறுமையா முஸ்லீம்லேயும் வறுமை இருப்பான், காஃபிர்லேயும் வறுமை இருப்பான். வறுமையா நல்லவன்லையும் வறுமையில் உள்ளவன் இருப்பான், கெட்டவன்லையும் வறுமையில் உள்ளவன் இருப்பான். செல்வமா நல்லவன்லையும் பணக்காரன் இருப்பான்,
கெட்டவன்லையும் பணக்காரன் இருப்பான். புள்ள குட்டி செல்வமா, நல்லவனுக்கும் புள்ள இருக்கும், கெட்டவனுக்கும் புள்ள இருக்கும். நல்லவனுக்கும் புள்ள இருக்காது, கெட்டவனுக்கும் புள்ள இருக்காது. இந்த உலகத்தில் எந்த ஒன்றுமே அவனுடைய நல்ல கொள்கை கெட்ட கொள்கை அடிப்படையில் தரப்படுகிறது. அது ஒரு அளவுகோலா? இந்த அளவுகோலை வைத்து கொண்டு என்ன செய்யறது? இது அவனுக்கு ஏற்படாத மாதிரி. நமக்கு யார் வீட்டில் மூத்தா போயிட்டாங்கன்னா, பார்த்தீங்க எங்கள் அண்ணன் மூத்தா போனோன்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணன் சின்ன வயசில் இறந்து போயிட்டாரு. அப்போ என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, போயிட்டா 33 வயசில் போயிட்டாருன்னாங்க. 33 வயசில் அப்போ இப்ராஹிமுக்கு என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இருந்து என்ன பண்ணுறது? இதனால் நம்ம கொள்கை விடவா செஞ்சோம்? இன்னும் ஒரு சேர்த்து நம்ம இருந்தோம். ஒரு ஆள் மூத்தா போன, நான் கூட மூத்தா போகலாம், சின்ன வயசில் மூத்தா போயிட்டான்னு சொல்ல முடியுமா? அப்போ அதனால கொள்கை தப்புன யார் இருக்கா நிரந்தர அவையும் மித்த பகுமுல் ஹாலிதூன். நீ மூத்தா போயிட்டு அவங்களாம் நிரந்தரமாக இருக்க போகிறாங்கன்னா நல்லா கேட்குறான். எப்போ இதை சொல்லணும்? தௌஹீதாலா பொறுக்கி பொறுக்கி செத்துடணும், இவங்க பாட்டுக்கு ஒரு 2000 வருஷம் வாழணும்னு சொல்லு. நான் கேட்டுக்கிறோம். எப்படி காட்டின ஆதாரம்? தௌஹீத்வாதிகள்லாம் அப்படி பொறுக்கி எடுத்த மாதிரி செத்து போயிடணும். உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கபர் வணங்கி கூட்டம் மட்டும் மிச்சமாக இருந்தால் நீ என்ன செய்ய பார்த்தீர்களான்னு சொல்லு. நாங்கள் 10 செத்தா நீனு 10 தாண்டா சாவுற. அதே ரேஞ்சு தானே ஓடிக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் 10 பேர் ஏழையாக இருந்தால் நீ 10 பேர் ஏழையாக தானே இருக்கிற. நாங்கள் 10 பேர் பிள்ளை இல்லாமல் தான் நீ 10 பேர் பிள்ளை இல்லாமல் தானே இருக்கிற. அப்போ இந்த உலகத்தில் ஒரு இதான் இவர்கள்ட்ட ஆதாரம். இந்த பலவீனத்தை வைத்து தான் நம்மளை நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போவதற்கு அழைக்கிறார்கள். இதெல்லாம் கணக்கு, இது கொள்கைக்கு இது சம்பந்தமே கிடையாது. உலகத்தில் உள்ளது அல்ல பரவி விட்டான், தூக்கி எரிஞ்சு விட்டான். நல்லவனும் கிடைக்கும். ஒரு கையில் சில்லற காசை மாற்றி வச்சு நான் வீசினேன்னு வைங்களேன், யாருக்கு வேணாலும் கிடைக்கும்ல. ஒருத்தருக்கு 5 கிடைக்கும், ஒருத்தர் 2 கிடைக்கும், ஒருத்தர் கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி எல்லாம் வீசி எரிஞ்சிருக்கிறான். நல்லவன் கெட்டவன் பார்த்து பொறுக்கி எடுத்து கொடுக்குறது அங்கே இருக்குது. பொறுக்கி எடுத்து அங்கே பார்க்க போகிறோம். அந்த தௌஹீதில் இருந்த காரணத்தினால என்ன நன்மைங்கிறது எங்கே தெரியும்? அங்கே போகும்போது நிரந்தர நரகத்தில் போய் வாடும்போது அப்போ நாங்கள் பேசுவோம். நிரந்தர நரகத்தில் போது அதில் வாட்டும் போது பத்தியாடா யார் சொன்னோம் சரி. அப்போ தான் பிரித்து அடிப்பான்ல. இங்கே பிரித்து அடிக்க மாட்டேங்கிறான். பிரித்து என்ன செய்ய மாட்டேங்கிறான்? நல்லவனுக்கு ஒரு இது, கெட்டவனுக்கு ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறான். அங்கே தான் என்ன செய்கிறான்ல, நிரந்தர நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்கிறான், நிரந்தர சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்கிறான். ஏகத்துவத்தில் இருந்தவனை தவிர எவனும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஷிர்க் வைத்த எவனும் ஒரு காலத்திலும் அவன் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர முடியாது. அதுக்கு தான் இந்த கொள்கையில் இருக்கணும். இந்த ஏகத்துவ கொள்கையில் நம்ம இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த உலகத்தின் விளைவு அல்ல, மறுமையில் நம்ம வெற்றி பெற வேண்டும். மறுமை வாழ்க்கைக்காக தான் இந்த இஸ்லாத்தில் இருக்கிற. இஸ்லாமே வேணாம், உலகத்தில் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். இஸ்லாம் இல்லைன்னு சொன்னால் எந்த கட்டுப்பாடு கிடையாது. தண்ணி அடிக்கலாம், திருடலாம், மோசடி பண்ணலாம், எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் செய்யலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கிறோம். உலகத்தை கணக்கு பண்ணி வந்திருக்கிறோம். இந்த உட்காந்துட்டு தூங்கலாமா? நல்லா ராத்திரியில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லைங்க. உலகத்தை கணக்கு பண்ணால் நம்ம என்ன செய்யணும்? தூங்கலை செய்யணும். போய் மனிதனுடைய இயற்கை என்ன? ராத்திரியில் தூங்குறதானே இயற்கை, கண்ணுக்கு ஓய்வு கொடுக்குறதானே இயற்கை. அதை வென்று எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம்? அது மறுமைக்காகத்தான், உலகத்துக்கு கிடையாது. அப்போ நம்ம செய்கிற பசியாக இருக்கணும். நோன்பை எதுக்கு வைக்கிறோம்? திங்கிறது நல்லதா, திங்காமல் இருக்கிறது நல்லதாடா? எது நல்லது? திங்கிறதா நல்லது. அதுக்கு தானே எல்லா அநியாயமும் அதுக்கு தானே பண்ணுறான். உறுஜான் வயிறு இல்லாட்டி உலகத்தில் கலாட்டாங்கிறான். இந்த உறுஜான் வயிறுக்கு தான் நம்மகிட்ட வழியும் நடக்கிறது. அப்போ திங்கிறது தான் நல்லதுன்னு தெரியும் போது ஏன் திங்காமல் இருந்தீங்க? எதுக்கு 1 மாதம் பட்னியாக கிடந்தீங்க பகல் பூரா? அப்போ மறுமைக்காகத்தான், இந்த உலகத்து கணக்கு கிடையாது, மிச்சப்படுத்துறதுக்காக இருந்தோம். அப்போ நம்முடைய எல்லா இபாதத்துகளாக இருந்தாலும், கொள்கையாக இருந்தாலும், கோட்பாடுகளாக இருந்தாலும் நீங்கள் எங்கே தடுமாறுவீங்க? உலகத்தில் என்னமாவது ஏற்படும் போது உடனே அது சம்பந்தம் இல்லாமல் முடிச்சு போடுறது. சம்பந்தம் இருந்தால் முடிச்சு போட்டால் பரவாயில்லை. சம்பந்தம் இல்லாமல் என்ன செய்கிறது? மற்றவன் செத்தா நம்ம அப்படி சொல்லவே மாட்டேங்கிறோம். எத்தனை பேர் கபர் உடைங்கலாம் நீங்கள் இப்படி சொல்கிறத சொல்லலாம். நாங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் பொழுது பெரிய பெரிய ஸ்டார் ஹீரோக்கள்லாம் இருந்தார்கள். பெரிய ஸ்டார் பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் இருப்பாங்க. பேச்சு அன்னைக்கே ஒரு கூட்டத்துக்கு 1000 2000 வாங்குவாங்க. அவங்களாம் இப்போ எங்கே? ஒத்தனையும் காணாங்க. பாருங்கள் எல்லாம் எப்படி தொடச்சிருக்கிறான். தௌஹீதுக்கு பேச்சாளர்கள் அவ்வளோ உண்டாக்கி விட்டுவிட்டு இந்த ஷிர்க்கு மீளாத சீசன் பேச்சாளர் ஒத்தனையும் காணா. பெரிய பெரிய பிரமுகர்கள், பெரிய பெரிய தலப்பாக்கள்லாம் தொடச்சி எடுத்த மாதிரி பண்ணியிருக்கான். அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோமா? அது பேச மாட்டேங்க. அப்படி வந்தவன் நாளைக்கு இப்படியும் வரும். அது அளவுகோல் கிடையாது, புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறோம். அந்த மாதிரி அல்லாஹ் தொடச்சி கூட எடுத்துருக்கிறான். நாம் பேசுவது கிடையாது. அவர்கள் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்களுக்கு ஆளாவார்கள். அது ஒரு பிரச்சனை ஆகிய மறுமைக்காக இந்த கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம். உலகத்தினுடைய விளைவுக்காக வேண்டி இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிய வைத்து கொண்டு மனசில் பதிய வைத்து கொண்டீர்களே ஆனால் ஒரு காலத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் வராது, சலனம் வராது. நம்ம சொல்கிற கொள்கை சரியாக தவறாங்கிற குர்ஆன் தான் ஆதாரம். உலகத்து நடைமுறைகள் ஆதாரம் கிடையாது. ஹதீஸ் தான் ஆதாரம். எல்லாம் அனுமதிச்சா செய்யுங்க, தடுத்தா விட்டுருங்க. அது என்ன வந்தாலும் பரவாயில்லை. அதனால தான் இவ்வளோ தியாகங்கள்லாம் சஹாபாக்கள் பண்ணாங்க. இவ்வளோ ஊர் வீட்டுலாம் ஓடினதுக்காக ஓடினாங்க. பார்த்த உலகத்துலன்னு பார்த்தோம்னா மக்கா காஃபிர் நல்லா இருந்தானா ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் நல்லா இருந்தாங்களா?
அப்படி மேலேருந்து இப்படி பாருங்கள், இஸ்லாத்தையும் விட்டுட்டு அதையும் விட்டுட்டு மேலேருந்து இப்படி ஆய்வு பண்ணி பார்த்தா யார் நல்லா இருப்பா தெரியும். உலக கணக்கில் பார்த்தா யார் நல்லா இருந்தா? மக்களோட நல்லா ஜாலியாக இருந்தாங்க, சாப்பாட்டு கவலை இல்லை, அது கவலை இல்லை, நிம்மதியாக இருந்தாங்க, பணம் காசு குளிச்சுக்கிட்டே இருந்துச்சு, தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க, ஆட்டம் போட்டு இருந்தாங்க, ஒரு இங்கே பார்த்தா என்னது, குடிசை மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம், ஒரு துணிக்கு மறுதுணி இல்லை. இப்படி ஒப்பிட்டு பார்த்தா எது நல்லா இருக்குது? அதான் நல்லா இருக்குது. அதனால சரியான கொள்கை ஆயிருமா? அதனால இந்த கணக்கு நமக்கு வர வேண்டாம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம் இன்னும் சொல்ல போனால் தௌஹீதில் இருந்தால் அல்லாஹ் சோதிப்பதற்காகவே சில கஷ்டங்களை கொடுப்பான். அதையும் அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெரிய கிரேடை மறுமையில் உண்டாக்கி தர. அப்போ ஹஸ்பி எல்லாம் தான், இறைவா நீ போதும், தாங்க முடியாமல் சோதிச்சிடாத. நம்ம எப்படி கேட்கணும், ரப்பனா லா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி, எங்களுக்கு தாங்க முடியாத சோதனையை தந்துடா, சோதிச்சு பாரு, உனக்கு ரைட் இருக்கிறது, தாங்குற மாதிரி கொஞ்சம் கொடு, நாங்கள் தடுமாறுற மாதிரி சோதனை கொடுத்துடாத என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டு அதை தாங்கிக் கொள்ளணுமே தவிர தடுமாற்றம் வந்துவிடக்கூடாது. இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. சொர்க்கத்தில் நிலையான சொர்க்கத்தில் செல்லக்கூடிய மக்களாகவும் நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய இந்த ஷிர்க்கிலிருந்து நாமும் நம்முடைய சந்ததிகளும் விடுபட்ட மக்களாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.